ஆனா அதிகமா பேசுறதே இல்லையா, அதான் கேட்டேன். சரி சரிப்பா. சரி, அப்படியே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு எடுக்க போறது ஒரு 1/2 மணி நேரம் தான். அப்புறம் லேட் பண்ணா உங்களுக்கு அந்த கிளாஸும் மிஸ் ஆயிடும். நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தோன்னு. குட் ஈவினிங்மா. எக்ஸாம்பிள் 4.13. ஓகே, அந்த சம் முடிச்சிட்டோம். இந்த சம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், போட்டிங்களா? நான் கொடுக்குற ஒர்க்கே பார்க்காதீங்க யாரும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. சரி, அப்படியே நான் சம்முக்கு போயிடுறேம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.14. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஇ அப்படின்ற லைன் வந்து ஏசிக்கு பேரலல் இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 4.14. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஇ அப்படின்ற லைன் வந்து ஏசின்ற லைனுக்கு பேரலல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிசி அப்படின்ற இந்த லைன் வந்து ஏபி அப்படின்ற இந்த லைனுக்கு இணை பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட இதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா. 4.44 தாம்மா பார்க்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் திருப்பி சொன்னேன் நான். இந்த 2 லைனும் இணை பேரலல், இந்த 2 லைனும் இணை பேரலல்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளை இதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. எதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? பிஇஇசி அப்படின்றது இந்த பிசி சிபி இதுக்கு இணைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அந்த லைன்ஸ் ஈக்குவல் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிபிஏ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுல டிசி அப்படின்ற இந்த லைன் பேரலல் இணை இந்த லைனுக்கு அப்படின்னு நானாவே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முக்கோணத்துல நடுவுல ஒரு கோடு இணையா போனுச்சு அப்படின்னா அது எந்த தியரம்மா? இப்படி இருக்கும். ஆக்சுவலா இப்படி இருக்கும். இப்படி உங்களுக்கு பிரிச்சா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது எந்த தியரம்? வெரி குட், தேல்ஸ் தேற்றம். அந்த தியரத்தை யூஸ் பண்ணி, அதாவது பிபிடி அடிப்படை விகித சமதேற்றம், அதை யூஸ் பண்ணி தான் இப்போ போட போறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கிறோம்னா, பிடி டிவைட் பை டிஏ ஈக்குவல் டு பிசி டிவைட் பை பிசிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இது முடிஞ்சிருச்சு. அதாவது இதை எடுத்துக்கிட்டோம், அடுத்து இதை எடுத்துக்கிறோம். இதே பி இப்போ பாருங்க, இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க. பிசிஏ இந்த ட்ரையாங்கிள் இந்த முக்கோணத்துல இந்த டிஇ அப்படின்ற இந்த லைன் பேரலல் டு ஏசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இணை, இந்த லைனும் இந்த லைனும் இணையா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இதே தான் ஒரு முக்கோணத்துல இணையான கோடு போகும்போது அதே அடிப்படை விகித சமதேற்றம் தான். அதே யூஸ் பண்ணி அப்போ பிடி டிவைட் பை டிஏ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பி இது என்னம்மா என்ன எழுதி வச்சிருக்காங்க, நீ நான் மறைச்சிட்டேன். பிஇ டிவைட் பை இசி இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டு இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைடு ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருக்கு. இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆனா நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த சம் ஓகேவா பாருங்க. ஈஸியான ஒரு சம். ஓகேவான்னு பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. மற்றவங்களுக்கும் புரியுதான்னு பாருங்க. அம்மா அம்மா அதுல இருந்து எடுத்தாங்கம்மா அந்த குள்ளா சட்டை. ஓகே.
சரிம்மா. அப்படியே அடுத்த சம் போட்டுமா? சரி. அடுத்து எக்ஸாம்பிள் 4.15. இதுல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே கொஸ்டின் படிங்கம்மா. கோணம் ஆமாம்மா. படிங்க. கோணம் A இன் இரு சமவெட்டி AD ஆகும். BD equal to 4 சென்டிமீட்டர், BC equal to 3 சென்டிமீட்டர் மற்றும் AB equal to 6 சென்டிமீட்டர் எனில் AC ஐ காண்க. ஓகேம்மா, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? உங்க வீட்ல ஒரு பூனை கத்துது. எங்களோட பூனை தான்க்கா. உங்க பூனை தானா? சரி சரி. சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுது. எங்க பூனையும் சாப்பாடு போடலன்னா தான் கத்து. அது சாப்பாடு சாப்பிடாதுக்கா, பால் கேட்டுதான்க்கா கத்தும். அதுதான் அதுதான். இப்ப கூட கத்துதுக்கா. படிங்கம்மா. In the 4.39, AD is the bisector of angle A if BD is equal to 4 cm, DC equal to 3 cm and AD is equal to 6 cm. Find the AC. வெரி குட்மா, வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இது உங்க கொஸ்டின் எடுக்கலாம்னு பார்த்தேன், அது போச்சு. முன்னாடி தமிழ் மீடியம் கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுனா இப்போ இதை வச்சு பார்ப்போமா? ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா? இந்த சம்மா, இப்போ இந்த சம்ல பாருங்க. இதுல இந்த டயக்ராம் வச்சு தான் சம்மி. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன தியரமா இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள். வெரி குட், வெரி குட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், கரெக்ட். ஒரு ஆங்கிள ரெண்டா பிரிக்குதுன்னா அது கோண இருசமவெட்டி, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். வெரி குட், அதுதான். அப்போ அந்த தியரம் தான். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏடி அப்படின்ற லைன் வந்து பைசெக்ட் ஆகுது ஆங்கிள் ஏல. இதுல வந்து பிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர்னு, டிசியோட வேல்யூ 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ 6னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம எப்படி போடுவோம்? ஆங்கிள் பைசெக்டாரை எப்படி நம்ம தியரத்துல எப்படி எடுத்துப்போம்? இந்த ஏபி டிவைட் பை ஏசி அப்படின்றது பிடி டிவைட் பை சிடியா இருக்கும். அப்படிதான் எடுத்துப்போம். இல்லைன்னா டிசி இப்படிதான் எடுத்துப்போம். இதை தான் இங்க எடுத்திருக்காங்க. அதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பிடிக்கு 4, டிசிக்கு 3, ஏபிக்கு 6, ஏசி மட்டும் தெரியல. ஏன்னா ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏசி மட்டும் நமக்கு தெரியலையா? அப்ப ஏசியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சைடா கொண்டு போயிருங்க. ஏசி மட்டும் இங்க இருக்கட்டும். ஈக்குவல் டு 6 இருக்கு. இது அப்படியே ஆப்போசிட் சைட்ல போச்சுன்னா ரெசிப்ரோக்கல், தலைகீழ 3/4ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணா 2, 3 மல்டிபிள் பண்ணா 9/2ன்னு வருது. இதையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4.5. எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கா? அப்ப இதையும் நீங்க சென்டிமீட்டர்ல எழுத வேண்டியதான். அவ்வளவுதான் இந்த சம். இது ஒரு 2 மார்க் தான். ஈஸியான சம் தான். பாருங்க, டவுட்னா கேளுங்க. அங்க பாரு, திறந்துடுச்சு திருப்பி. இதுல எல்லாம் இருக்காது. காட்டு என்ன அந்த அக்கா கொடுத்தாங்க. ஓகேமா, சரி. அப்படி நெக்ஸ்ட் சம் போட்டுமா? நெக்ஸ்டும் அதே மாதிரி ஒரு சம் தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஏடி அப்படின்றது தான் பைசெக்ட் ஆகுது. இதுல பிஏசி, அதாவது பிஏசி ஆங்கிள் ஏ வந்து பைசெக்ட் ரெண்டா பிரியுது அப்படின்னா ஏபியோட வேல்யூ 10, ஏசியோட வேல்யூ 14, பிசியோட வேல்யூ பில இருந்து சி வரைக்கும் 6 அப்படின்னா பில இருந்து டி வரைக்கும் எவ்வளோ, டில இருந்து சி வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தமா 6ன்னா நான் இப்ப எப்படி எடுத்துக்க போறேன் பாருங்க. நம்மளாவே சும்மா கன்சிடர் பண்றோம். பில இருந்து டி வரைக்கும் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்.
ஓகேவா? பில இருந்து டி வரைக்கும் எக்ஸ் அப்படின்னா டில இருந்து சி வரைக்கும் எவ்வளவா இருக்கும்? மொத்தமா 6மா? அதுல எக்ஸ் பார்ட்ட வெட்டி எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் உள்ளது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் மைனஸ் ஆர்ப்பா. 6 மைனஸ் எக்ஸ். ஏன்னா பெரிய வேல்யூ 6. இப்போ மொத்தமா 6. ஓகேவா? இதுல 6 துண்டுங்க இருக்கு. 6 துண்டு டைரி மில்க் 1 2 3 4 5 6 6 பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா 6. இப்போ உங்க சிஸ்டர் இல்லைன்னா பிரதர் வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு தெரியாம இதுல இருந்து கொஞ்சத்தை உடைச்சிட்டு போயிடுறாங்க. உடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கவரை மட்டும் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்க அம்மா சொல்றாங்க, அங்க டைரி மில்க் இருக்கு, அதுல 6 பாயிண்ட் இருக்கு, 6 பாக்ஸ், அதுல எல்லாமே உனக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கேருந்து நேரா வரீங்க. நேரா வந்து உங்க தங்கச்சி பார்த்தா நீங்க ஷாக் ஆறீங்க. அதுல 4 தான் இருக்கு. ஓகேவா? 4 இருக்கு. அப்போ அதாவது கொஞ்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனைன்னு எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியல. உங்க அம்மா வேற 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை எண்ணி பார்த்தா இதுல 4 இருக்கு. ஓகே, அப்ப தங்கச்சி எவ்வளவு திருடுனா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மொத்தம் 6ன்னு அம்மா சொன்னதுல இருந்து இந்த 4 மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும். அப்படிதானே? பேலன்ஸ் 2ன்னு கிடைக்கும். 6 மைனஸ் 4 தான் உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். இப்போ மொத்தமா இங்க 6. அதுல உங்க சிஸ்டர் ஏதோ தூக்கிட்டாங்க. எக்ஸ் வேல்யூவை தூக்கிட்டாங்க. எவ்வளவு தூக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 6ல இருந்து உங்ககிட்ட இருக்கிற இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுவீங்க. இங்க உங்களுக்கு வந்து 4ன்றது தெரியுது, அதனால நீங்க மைனஸ் பண்றீங்க. அங்க எதுவுமே தெரியாது. ஓகேவா? அப்போ மொத்தத்துல இருந்து எக்ஸ மட்டும் தான், எக்ஸ் தான் நம்மளால வச்சுக்க முடியும். எக்ஸ மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அப்ப நமக்கு தெரியாத பார்ட்டை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல இருந்து மைனஸ் பண்ணிப்போம் மொத்தத்துல இருந்து. அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ மொத்தமா 6. இது எக்ஸ்னா இது வந்து 6 மைனஸ் எக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வாங்க, உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் வேல்யூ பிடி என்ன டிசி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல மேலது என்னோடதுல தாமா இருக்கும். என்னோடதுல இருக்கும். இல்ல, நீ ஆனா அங்கதான் நான் மடிச்சு வச்சிருப்பேன் பாரு, அதுலதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேல ஓரத்துல மட்டும் இருக்கான்னு பாரு. இந்த ஓரத்துல, அந்த ஓரத்துல இல்லைன்னா கண்டிப்பா என்னோடதுலதான் இருக்கு. ஏன்னா நான் மடிச்சு வச்சேன். ஓகே, இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துப்போம்? ஏபி டிவைட் பை ஏசி, பிடி டிவைட் பை டிசி, இப்படிதானே எடுத்துப்போம். அதே மாதிரிதான் இங்க எடுத்துக்கிறோம். இது என்ன தியரம்மா? ஆங்கிள் பைசெக்டார். வெரி குட், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதாவது கோண இருசம. வெரி குட், வெரி குட். கோண இருசமவெட்டி, ஆங்கிள் பைசெக்டார். அதுபடி இதை நம்ம எடுத்துக்குவோம். அப்போனா அதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 10/14 எக்ஸ் பை 6 மைனஸ் எக்ஸ். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள் கேன்சல் பண்ணா 5/7 வருது. கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 5 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7x வரும். இதை உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா 30 மைனஸ் 5x ஈக்குவல் டு 7x இருக்கும். 30 இங்கே இருக்கட்டும். 7x கூட இது வந்து ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ்ல வரும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 12x ஈக்குவல் டு 13 வருது. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 30/12 வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பார்த்தா 2.5. அவ்வளோதான், 2.5 சென்டிமீட்டர். இதுதான் இதோட வேல்யூ. ஓகேவா? பாருங்க, அப்படியே இந்த சம்ம 1 மினிட் பாருங்க. ஒரு செகண்ட் வந்துடுறேன். இந்த ஓரத்தில் வரும் அது. அதான்
அதான் அந்த ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு. ஓகேம்மா, அப்படியே நெக்ஸ்ட் சம் போட்டா. நெக்ஸ்ட் நமக்கு ஜாமெண்ட்ரி தான் இருக்கு. ஜாமெண்ட்ரி நீங்க பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. நான் அப்படியே பயிற்சிக்கு போயிடுறேன். பயிற்சியில் ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம், போட்டிங்களா? அக்கா சொல்லுங்கம்மா. எக்ஸாம்ல 4.21 சொல்லித்தாங்க அக்கா. 4.21 இப்ப பார்த்துட்டு வந்தோமா நம்ம? அது இல்லக்கா. பேஜ் நம்பர் சொல்லுங்க. 192க்கா. இது தாண்டி இருக்கா, முன்னாடி இருக்கா? ஓகே, 2-1. சரி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல சம் தான் இது. அதை கொடுங்க, அதை கொடுத்தா பிரியா போட்டுக்கும் அந்த சட்டையை. அது போடுக்கும். யாருக்கு? அதுங்களாம் போடும். அந்த பிள்ளைங்க நம்ம போடுறது போடும். அது தெரியுமா எப்போ வருது? அதுக்குள்ள அதுங்க வளர்ந்தே போடுது. ஓகேம்மா, இதை நான் சொல்றேன் பாருங்க. முக்கோணம் இப்ப கேட்டது யாரு? ஹர்ஷ்னியா? யாருமா கேட்டீங்க? ஓகே, சரி. முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சீன்றது ஒரு 90 டிகிரி செங்கோண முக்கோணம். இதுல வந்து சிஏ அப்படின்றதோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி வந்து பீனும், பிசியோட நடுப்புள்ளி கியூனும் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட கொடுத்துட்டு இதை வந்து நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஏக்யூசி இந்த நம்மளாவே சும்மா இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே நம்மளாவே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்மளாவே சும்மா நம்மளா கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றோம் பாருங்க. நம்மளா, ஏன்னா அது நடுப்புள்ளின்றதுனால அது நடுவில் தானே இருக்கும், அதனால அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பியும் கியூவையும் அவங்களே கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால அதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுதான் டயக்ராம். இப்போ நம்ம இதுல எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணம் ஏக்யூசி இதை தனியா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல சி அப்படின்றது வந்து செங்கோணம் நமக்கு தெரியும். அப்படின்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம் நம்ம எப்படி இது பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? இந்த கர்ணம் அப்படின்றதோட ஸ்கொயர் அப்படின்னா ஏக்யூவோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கியூசி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் பித்தாகரஸ் தேற்றம் படி. அப்படி எழுதிக்கிட்டு, ஏன்னா கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல்களுக்கு சமம். அதாவது ஹைப்போட்டெனியஸ் சைடோட ஸ்கொயர் பேலன்ஸ் 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். அந்த கான்செப்ட்ல இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம், மற்ற 2 சைடையும் ஸ்கொயர்ல எழுதிக்கிறோம், பிளஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து பிபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இதை அழிச்சிடுறேன். இங்க பாருங்க, இப்போ பிபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதுல எது காரணம்னா இதுதான், ஏன்னா இதுவும் 90 டிகிரி தான். அப்போ பிபி ஸ்கொயர்ன்றது பிசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இதை எழுதிக்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். தேர்ட் இப்போ என்ன பண்றோம்னா, ஃபுல் ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கிறோம். பெரிய ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? ஏபிசின்னு இருக்கா, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதுல இது வந்து 90னா இதுதான் கர்ணம் ஹைப்போட்டெனிஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? இதோட ஸ்கொயர் அப்படின்றது ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் வந்து ஏசி ஸ்கொயருக்கும் பிசி ஸ்கொயருக்கும் ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இப்படி 3 ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க பாருங்க. 4AQ ஸ்கொயர் பிளஸ் பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5AB ஸ்கொயர் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து ஏக்யூ ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு, பிபி ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. இதோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ பாருங்க. இது ரெண்டுத்தையும் நான் அப்படியே ஆட் பண்றேன். இந்த சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த பேலன்ஸ் இந்த ஆர்ஹெச்எஸ் சைடையும் நம்ம கூட்டணும். அது மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சும்மா அடிஷ்னலா சம்மா வந்து நம்ம சும்மா எழுதி வச்சுக்கிறோம். எழுதிட்டு இப்போ இதுல மல்டிபிள்ல 4 இருக்கா, அப்போ இந்த பக்கம் நம்ம 4 வந்து பெருக்கிறோம்.
இங்கே 4 பெருக்கணும்னா இந்த சைடும் எல்லாத்துக்குமே 4 4ஆல பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4 எல்லாத்துலேயும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஏபின்னு தான் எல்லாமே வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த ஏசி அப்படின்ற இந்த வேல்யூவை அப்படியே விட்டுறேன், அதை ஒன்றும் பண்ணலை. QC அப்படின்னு இந்த குட்டி வேல்யூ இருக்குல்ல, இத எப்படி இருக்கு பாருங்க, 4 டைம்ஸ் QC. இது வந்து மிட் பாயிண்ட், நடுப்புள்ளியா தான் இருக்கு. நடுப்புள்ளினா இங்கேருந்து இதுவும் ஈக்குவலா சமமா இருக்கும், இந்த இதுவும் சமமா தான் இருக்கும். அப்போ 4 டைம் இந்த மாதிரி இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க 4 டைம் போறதுக்கு இதே ஃபுல் டைமா இங்கேருந்து ஒரு டைம், இங்கேருந்து ஒரு டைம், 2 டைம் போயிட்டாலும் ஈக்குவல் தான். கரெக்ட் தானே? இது மாதிரி 4 டைம் எடுத்து வைக்கிறதுக்குமா எல்லாமே ஒரே அளவு தான். 2ஆ உடைச்சி இந்த அளவு இது மாதிரி 2 டைமா நம்ம பண்ணிடலாம்ல. இப்போ இங்கேருந்து இது வந்து 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இதுவும் 5 கிலோமீட்டர் தான், ஏன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. மொத்தமா 10 கிலோமீட்டர். இது 5 இது 5 இது 5 இது 5ன்னு சொல்றதுக்கு நான் ஈஸியா என்ன பண்றேன், இது ஃபுல்லா 10 இது மாதிரி 2 டைம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதுதானே ஈக்குவல், ரெண்டும் ஒன்று தானே, வித்தியாசம் கிடையாதுல. நான் சொல்றது ரெண்டுமே கரெக்ட் தானே, ஏன்னா ரெண்டுமே 5 5ல தான் இருக்கு. அப்போ இங்க கியூல இருந்து சி வந்து 4 டைம், அதை நான் எப்படி மாத்த போறேன்னா பில இருந்து சி, சாரி உங்களுக்கு அந்த வேல்யூலாம் இங்க கொடுக்கல, அது கீழே வருது, அது இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க, நான் அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 4 மட்டும் இப்ப ஸ்கொயர்ல எழுதிருக்காங்க, 4னா 2 ஸ்கொயர், அதை மட்டும் இங்க மாத்திருக்காங்க. அது நான் சொல்றேன், 2 டைம்ஸ் ஆஃப் கியூசி வந்து பிசின்னு மாத்திருக்காங்க, அது கீழே இருக்கு அந்த ஸ்டெப். இப்போதைக்கு 2 ஸ்கொயர்ல எழுதிருக்காங்க, இது வந்து அப்படிதான் இருக்கு. இது 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறாங்க, 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா, ஏன்னா இதுவும் ஸ்கொயர்ல இருக்கு, அப்போ ஹோல் ஸ்கொயர்ல போட்டிருக்காங்க. சரி, இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் கியூசியை தான் 2 டைம் இது மாதிரி போறத அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டைம் இந்த வேல்யூவா சொல்றாங்க. 2 டைம் கியூசின்னு சொல்றதுக்கு ஒரு டைம் கியூல இருந்து சி அப்படின்னு சொல்றதும் ஈக்குவல் தான், ஏன்னா ரெண்டும் ஒரே அளவு அப்படின்றதுனால பிசி அப்படின்றதும் ஒரே அளவு, அப்ப அதை வந்து பிசியா மாத்திக்கிறாங்க. பாத்துக்கோங்க இங்க, புரியுதா? கியூசி வந்து 2 டைம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா பிசிக்கு தான் ஈக்குவல், அதுதான் இங்க மாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சில இருந்து பி 2 டைம் அப்படின்றது சில இருந்து ஏக்கு ஒரு டயத்துக்கு ஈக்குவல், ஏன்னா நமக்கு எல்லாமே ஏபி அப்படி வேணும்ன்றதுனால இப்படி மாத்திக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஏசி இது ஒன்று இது ஒன்று 4, இது ஒன்று 5, அப்போ 5 டைம்ஸ் ஏசி இருக்கு, இது 5 டைம்ஸ் பிசி இருக்கு. ரெண்டுத்துலேருந்து காமனா 5 வெளில எடுத்துடுறாங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஏல இருந்து சி இதை ஸ்கொயர் பண்றதும் பில இருந்து சி இதை ஸ்கொயர் பண்றதும் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம், பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர், இதோ இருக்கு பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், அந்த கான்செப்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்றாங்க. அவ்வளவுதான், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? ஓகேக்கா. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. சரிம்மா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா நாளைக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா நைட் இந்த டைம் தான் அங்கே மீட்டிங்கை முடிஞ்சோடனே எனக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு மட்டும் பார்த்துக்கங்க என்னென்னு. சப்போஸ் நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக டெஸ்ட் ஒன்று இருக்கும். டெஸ்ட்டு வந்து இந்த வீக் நம்ம 4th சாப்டர் மட்டும், 4th சாப்டரில் இது வரைக்கும் நம்ம பார்த்த 4.1 வரைக்கும் கூட பார்த்துருவாங்க, ஓகேவா? ஓகேக்கா. ஓகேம்மா, ஓகே, நம்ம பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை பார்க்கலாம். தேங்க்யூம்மா, பை பாய், குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, பை பாய்.